அவலத்தின் உச்சியில் செம்மணியில் மீட்கப்பட்ட சிறுமிகளின் சிறுவலையல் கால்சங்கிலே யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் நேற்று வரை மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது 46 சான்று பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் புதைகுழியில் இருந்து இதுவரை 101 மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினமும் அகழ்வு பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. செம்மணி மனித புதைகுழிகளில் இருந்து நேற்று மாத்திரம் 11 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. சிறுவர்களின் பாடசாலை புத்தகப்பை சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது. மனித புதைகுழியில் முதலாம் கட்டமாக 9 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக 21 நாட்கள் இடம்பெற்ற அகழ்வில் 46 சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன. இதுவரை சிறுவர்களின் பாடசாலை புத்தகப்பை, சிறுவர்கள் விளையாடும் பொம்மை, காற்றங்கிளி, சிறு வளையல், இரும்பு கட்டிகள், போத்தல், பாதணிகள், சிறுமிகளின் ஆடைகள், கற்கள், பிளாஸ்டிக் மாலை உள்ளிட்ட 46 சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாலில் முறையற்ற கழிவகற்றல், உயிர் பல்வகமைக்கு ஆபத்து, விலங்கியல் பேராசிரியர் தெரிவிப்பு. ஜாலில் முறையற்ற கழிவு முகாமைத்துவம் சூழல் தொகுதியின் உயிர் பல்வகமைக்கு பாரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக விலங்கியல் துறை பேராசிரியர் கணபதி கஜபதி தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புலம்பெயர் பறவைகளான வலசை பறவைகள் அரிதாக காணப்படுகின்ற சரசாலை குருவிக்காடு, நாகர்கோவில் பகுதி மற்றும் அரியாலை பகுதி முறையற்ற கழிவகற்றல் மற்றும் முறையற்ற கழிவு முகாமைத்துவத்தினால் ஆபத்தை எதிர்கொள்ளும் பகுதிகளாக காணப்படுகின்றன. நகரமயமாதல், பொருளாதார வளர்ச்சி, வாழ்க்கை தர அதிகரிப்பு மற்றும் குடித்தொகை அதிகரிப்பு கழிவகற்றல் செயற்பாட்டிற்கு சவாலாக இருக்கின்ற நிலையில் அதற்கேற்ற முறையான கழிவகற்றல் பொறிமுறை இன்னும் உருவாக்கப்படவில்லை. மாவட்டத்தை பொறுத்தவரையில் வீதிகளில் வீசப்படுகின்ற கழிவுகளினால் பெரும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன மற்றும் எரியூட்டப்படுகின்றவையும் சட்டத்துக்கு முரணான செயற்பாடு என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முறையற்ற கழிவகற்றினால் சமூகத்தில் வாழுகின்ற உயிரினங்கள் பாரிய சவால்களை எதிர்நோக்குகின்றன. சரசாலை, நாகர்கோயில் மற்றும் அரியாலை பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளாக பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதிகளாக காணப்படுகின்ற நிலையிலும் அங்கு உக்க முடியாத கழிவுகள் தொடர்ந்து கொட்டப்படுகின்றன. கடற்கரையோரமாக மற்றும் அடர்ந்த பெற்றைகள் உள்ள பிரதேசங்களில் இவ்வாறு கழிவுகள் கொட்டப்படும் போது அவற்றை விலங்குகள் மற்றும் பறவை இனங்களில் உணவாக தேடிச் செல்லுகின்றன. அவை உணவுக்காக தேடிச் செல்லுகின்ற போது அநேகமான பறவைகள் அழியக்கூடிய சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் அண்மையில் நெடுந்தீவு பிரதேசத்தில் குதிரைகள் இறந்து கிடந்த போது அவற்றை ஆய்வு செய்த போது அவற்றின் வயிற்றுக்குள் பொலித்தீன் பைகள் இருந்தமை அவதானிக்கப்பட்டது. சூழலை பற்றிய அறிவு இல்லாமல் கழிவகற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடும் போது மனிதனுக்கு மட்டுமல்ல, சூழலில் வாழுகின்ற உயிரினங்களுக்கும் அது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒரு சூழலில் வாழ்கின்ற மனிதன் மற்றும் உயிர்களின் இயல்பான வாழ்க்கைக்கு முறையான கழிவகற்றல் பொறிமுறை செயல்படுத்தப்பட வேண்டும். இல்லாவிட்டால் சூழலில் வாழ்கின்ற ஒரு அங்கி அல்லது ஒரு அங்கம் பாதுகாக்கப்படுமானால் அது ஒட்டுமொத்த சூழலையும் பாதுகாக்கும். ஆகவே யாழ் மாவட்டத்தில் முறையான கழிவு முகாமைத்துவம் பின்பற்றப்படாத நிலையில் கழிவகற்றல் செயற்பாடுகள் தொடர்ந்தும் இடம்பெறுவது எதிர்காலத்தில் பாரிய அனர்த்தத்துக்கு வழிவகுக்கும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பாடசாலை பெயர் பலகைக்கு மாத்திரம் 2.4 மில்லியன் செலவு, கோவா குழு தகவல். 809 மாகாண பாடசாலைகளை தேசிய பாடசாலைகளாக மாற்றுவதற்காக பெயர் பலகைக்கு மாத்திரம் 2.4 மில்லியனுக்கும் அதிகமாக செலவிடப்பட்டுள்ளதாக அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் தெரிய வந்துள்ளது. அதன்படி இந்த 809 பாடசாலைகளும் பெயரளவில் மட்டுமே தேசிய பாடசாலைகளாக மாற்றப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சமீபத்தில் கல்வி அமைச்சின் அதிகாரிகள் அரசாங்க கணக்குகள் பற்றிய முன்னிலையான போதே இந்த விடயங்கள் வெளியாகியுள்ளது. கடந்த அரசாங்கத்தின் போது செயல்படுத்தப்பட்ட தேசிய பாடசாலை எண்ணிக்கையை 1000 அதிகரிக்கும் திட்டம் மற்றும் ராஜாங்க அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட 72 திட்டங்கள் தொடர்பாக 3 மாதங்களுக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கல்வி அமைச்சின் அதிகாரிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. பலரையும் துன்பத்தில் ஆழ்த்திய இளம் ஆசிரியரின் உயிரிழப்பு, கதரும் குடும்பம். புளியங்குளம் பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற விபத்தில் இளம் ஆசிரியர் ஒருவர் உயிரிழந்துள்ளார்.
கிளிநொச்சியைச் சேர்ந்த 24 வயதுடைய ஜெயசீலன் துபாரகன் கணித பாட ஆசிரியரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவர் குறித்த விபத்து சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், இன்று அதிகாலை 12:15 மணியளவில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதே அவர் கட்டுப்பாட்டை இழந்து மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானதாக தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காணாமல் போன பணப்பை உரியவரிடம் ஒப்படைத்த நல்லுள்ளம், நேர்மைக்கு குவியும் பாராட்டு. காணாமல் போனவரின் பணப்பையை கண்டெடுத்து உரியவரிடம் ஒப்படைத்த நிகழ்ச்சி சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் தெரிய வருகையில், தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த இளைஞன் எம் அர்கமின் என்பவன் கிண்ணியாவிலிருந்து மூதூர் வழியாக வீடு திரும்பும் போது பாதையில் அவரது பணப்பை காணாமல் போயிருந்தது. இப்பணப்பையில் 27,000 ரூபாய் பணம், சாரதி அனுமதி பத்திரம், தேசிய அடையாள அட்டை, ATM உள்ளிட்ட காணப்பட்டிருந்தன. இந்த நிலையில் மூதூரை சேர்ந்த முன்னாள் போக்குவரத்து சாலை முகாமையாளரான எம் நௌஃபின் என்பவர் அந்த பணப்பையை வீதியில் கண்டெடுத்து நேற்றைய தினம் இரவு உரியவரின் ஊரான தோப்பூரில் வைத்து பணப்பையையும் ஆவணங்களையும் ஒப்படைத்துள்ளார். பணப்பை கிடைத்த மகிழ்ச்சியில் பணப்பையை கண்டெடுத்த நௌஃபில் என்ற நபரும் அவர் அன்பளிப்பு வழங்கிய போதும் அவர் அதனை பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொள்ள மறுத்துள்ளார். இதன் பின்னர் கைகுலுக்கி இருவரும் நன்றிகளை பரிமாறிக்கொண்டனர். இந்த காலத்தில் இப்படியும் நல்லுள்ளங்கள் இருக்கின்றார்கள் என்பதற்கு இச்சம்பவம் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. வங்கிகளில் போதுமான நிதி இல்லாமல் காசோலைகளை விநியோகிக்கும் நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் அபராதம் மற்றும் 2 ஆண்டுகளுக்கான சிறை தண்டனை வழங்கப்படும் வகையில் சட்டத்திருத்தம் ஒன்று மேற்கொள்ளப்பட உள்ளது. இது தொடர்பான சட்டத்திருத்தம் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்பட உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. போதுமான நிதி இல்லாமல் காசோலைகளை வழங்குவோரும் மூடிய கணக்கிலிருந்து காசோலைகளை வழங்குவோரும் இந்த சட்டத்தின்படி தண்டிக்கப்படுவார்கள். வங்கிகளுக்கு நிதி பாதுகாப்பு வழங்குவதை வகையில் மேற்கொள்ளப்படவுள்ள இந்த திருத்தங்களின் கீழ் விதிக்கப்படும் அபராதம் வங்கியில் உரிய நிதியின்றி திரும்பிய காசோலைக்கு சமமாக தொகையாக இருக்கும் என்றும் முன்மொழியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் காசோலைகளை வழங்கிய ஒருவர் காசோலையை பெற்றவரின் கோரிக்கையின் கீழ் 90 நாட்களுக்குள் பணத்தை செலுத்தாது போனால் இந்த திருத்தத்தின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுவ பல்கலைக்கழக மாணவர் மரணம் விசாரணை அறிக்கை சமர்ப்பிப்பு. சப்ரகமுவ பல்கலைக்கழகத்தின் மாணவர் ஒருவர் அண்மையில் பகடிவதையின் பின்னர் உயிரை மாய்த்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் குறித்து விசாரிக்க நியமிக்கப்பட்ட 5 பேர் கொண்ட குழுவின் அறிக்கை பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த அறிக்கை அடுத்த வாரம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என சப்ரகமுவ பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் சுனில் சாந்த் தெரிவித்துள்ளார். அதன்படி தொழில்நுட்ப பீடத்தைச் சேர்ந்த குறித்த மாணவரின் மரணம் தொடர்பில் விசாரணையில் கண்டறியப்பட்ட விடயங்கள் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் வெளியிடப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பாக சுமார் 70 மாணவர்களிடமிருந்து வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக குறித்த விசாரணை குழு தெரிவித்துள்ளது.